வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம்னா, சென்னை மெட்ரோ பேஸ் டூவில் முதன்முறையாக ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலை பயன்படுத்த போகிறாங்க. ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் மெட்ரோ ரயில் எப்போ மக்கள் பயன்பாட்டிற்கு வரும், இந்த ரயிலின் சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை மெட்ரோ பேஸ் டூவில் பார்த்தீங்கன்னா முதன்முறையாக ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் 36 மெட்ரோ ரயில்களை பயன்படுத்த போகிறாங்க. 3 பெட்டிகளை கொண்ட 36 ரயில்களை, அதாவது மொத்தம் 108 பெட்டிகள் செய்வதற்கான ஒப்பந்தம் ஆஸ்ட்ராம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனத்திற்கு 1215.92 கோடி மதிப்பில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் பெட்டிகளின் உற்பத்தி முடிந்த பிறகு ஆல்ஸ்டோம் நிறுவனம் ஃபிட்டிங் மற்றும் மெட்ரோ ரயில் பெட்டிகளை இணைக்கிற வேலையெல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் அதை செஞ்ச அந்த வளாகத்திலேயே தேவையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படும். அதன் பிறகு சென்னையில் ஆகஸ்ட் 2024 பூந்தமல்லி டெப்போல இருக்கிற சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்படும். 2025 மெட்ரோ ரயில் கட்டம் 2 இருக்கும் வழித்தடத்தில் சோதனை ஓட்டங்களுக்கு உட்படுத்தப்படும். இந்த வேலையெல்லாம் முடிந்த பிறகு 2026 தான் மெட்ரோ ரயில் சேவை மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் இந்த மெட்ரோ ரயிலின் சிறப்பு அம்சங்கள் என்னன்னு நாம் இப்போ பார்க்கலாம். மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். ஒவ்வொரு மெட்ரோ ட்ரெயின்லையும் 3 பெட்டிகள் இருக்கும். 67.8 மீட்டர் நீளம் மற்றும் 2.9 மீட்டர் அகலம் இருக்கிற இந்த ரயில் பெட்டிகள் துருப்பிடிக்காத ஸ்டீலினால் தயாரிக்கப்படுகிறது. 3 பெட்டிகள் கொண்ட மெட்ரோ ரயிலில் சுமார் 1000 பயணிகள் வரை பயணம் செய்ய முடியும். பயணிகளை மையமாக கொண்ட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மெட்ரோ ரயிலில் உட்புறம் நல்ல அகலமாக இருக்கிறதுனால பயணிகள் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் ரொம்ப வசதியாகவே இருக்கும். மெட்ரோ ரயில்கள் பெட்டிகள் முழுவதும் குளிரூட்டப்பட்டிருக்கும். பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பயணிகளுக்காக பிரத்யேக இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நிற்கும் பயணிகளின் கூடுதல் வசதிக்காக பெர்ச் இருக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மெட்ரோ ரயிலின் உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும். மொபைல்கள் மற்றும் லேப்டாப் பயன்படுத்தும் பயணிகளின் வசதிக்காக சார்ஜிங் சாக்கெட்டுகளும் பொருத்தப்படும். இப்போ மகளிர் பயணிகளுக்கான வசதி என்னன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு பெட்டியிலும் பெண்களுக்கு பிரத்யேக இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட பெட்டியை தனித்துவமாக காட்டுறதுக்கு கைப்பிடிகளில் வெவ்வேறு வண்ணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மகளிருக்கான ரயில் பெட்டியில் கைப்பிடிகள் குறைஞ்ச உயரத்தில் இருக்கும். இப்போ நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதி என்னன்னு பார்ப்போம். மாற்றுத்திறனாளிகளுக்கான 2 சக்கர நாற்காலிகள் நிறுத்துவதற்கு கைப்பிடியுடன் கூடிய பிரத்யேக இடம் அமைக்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் இறங்குவதற்கு ரயில் நிலையங்களில் ரயில்களை நீண்ட நேரம் நிறுத்துவதற்காக நாற்காலி பகுதியில் நீண்ட நேரம் காத்திருக்கும் பட்டன் வசதி செய்யப்படுகிறது. நிகழ்நேர தகவல் மற்றும் பொழுதுபோக்கு பற்றி பார்க்கலாம். பயணிகள் எளிதாக செல்வதற்கு அனைத்து கதவுகளுக்கும் மேல் ரயில் சென்று கொண்டிருக்கும் வழித்தடத்தின் வரைபடங்கள் LCD திரையில் தெரியும்படி அமைக்கப்படுகிறது. கூடுதல் தகவல் மற்றும் பொழுதுபோக்கு நோக்கங்களுக்காக பக்கவாட்டிலும் LCD திரைகள் வழங்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். மெட்ரோ ரயிலில் தீ மற்றும் புகையை கண்டறியும் கருவிகள் பொருத்தப்படுகின்றன. அவசர காலத்தில் வெளியேறுவதற்காக மெட்ரோ ரயிலின் முன்பகுதியில் கதவு அமைக்கப்பட்டுள்ளது. இருக்கைகளுக்கு கீழே தீயணைப்பான்கள் வைக்கப்பட்டுள்ளது. ரயில்களின் இயக்கத்தில் தடைகள் மற்றும் ரயில் தடம் புரள்வதை கண்டறிய தண்டவாளத்தில் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது. இப்போ தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பற்றி பார்க்கலாம். பயணிகளின் வசதிக்காக மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு வசதிகள், துல்லியம் மற்றும் செயல்திறனுக்காக மைக்ரோ ப்ராசஸரால் கட்டுப்படுத்தப்பட்ட பிரேக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன. பயணிக்க வசதியாக ஏர் சஸ்பென்ஷன் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கதவிலும் கதவு மூடுதல் மற்றும் திறக்கும் நிலையை காட்டும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. பயணிகள் அறிவிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையத்திற்கான தொடர்பு பற்றி பார்க்கலாம். பயணிகள் அறிவிப்பு அமைப்புகளுடன் கூடிய ஓட்டுநர் இல்லாத ரயில்கள் சரியான நேரத்தில் பயணம் முழுவதும் தகவல்களை அளிப்பதற்கு உறுதி செய்கின்றன. செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்துடன் பயணிகள் தொடர்பு கொள்ள வசதியாக கூடுதல் நவீன சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளன.
பொது போக்குவரத்தின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில்களை அறிமுகப்படுத்தி பயணிகளுக்கு தடையற்ற பாதுகாப்பான மற்றும் மகிழ்ச்சியான பயணத்தை வழங்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் எடுத்து வரும் அனைத்து முயற்சிகளும் பாராட்டுக்குரியது. இந்த வீடியோல இருக்கிற தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.